அண்மை செய்தி. திமுக உடனான கள்ள உறவை எடுத்துரைத்த தங்கள் கழக பொதுச்செயலாளர் மீது நெருப்பை கக்கிய அரசியல் அரைவேக்காடு அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திமுக உடனான கள்ள உறவை எடுத்துரைத்த எங்கள் கழக பொதுச் செயலாளர் மீது நெருப்பை கக்கிய அரசியல் அரைவேக்காடு அண்ணாமலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில், தமிழகத்தில் தற்போது மனம் போன போக்கில் பிதற்றி திரியும் அண்ணாமலை பாஜக தலைவரான கட்சிக்கு செலவு வைக்க மாட்டேன் என்றும் தனது செலவுகளை தானே பார்த்துக் கொள்வேன் என்றும் வீர வசனம் பேசினார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மாதந்தோறும் தனது குடும்ப செலவுகளையும் வீட்டு வாடகையும் காருக்கான பெட்ரோலையும் தனது உதவியாளர்களாக இருக்கக்கூடிய மற்றும் பாதுகாவலான சம்பளத்தையும் நண்பர்கள் தருவதாக அண்ணாமலை கூறினார் என்றும் தெரிவித்திருக்கிறார். எந்தவித பிரதிபலனும் பாராமல் இந்த மகானுபாவரை போஷிக்கக்கூடிய நண்பர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட தயாரா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று விடியா திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் ரெட் ஜெயிண்ட், ஜி2 நிறுவனங்கள் மீது நடந்த சோதனைகள், மணல் கடத்தல் விசாரணை, 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் பிடிபட்ட பணம், திருவண்ணாமலையில் ஆளும் கட்சியினுடைய நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் பற்றிய விசாரணைகள் திடீரென்று பாதியில் நின்ற மர்மம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணாமலையினுடைய ரீல்ஸ் செய்த திமுக பைல்ஸ் என்னவாயிற்று என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், விடியா திமுக அரசுடைய அமைச்சர் திரு PTR தியாகராஜனுடைய பெயரில் அவர் பேசியதாக வெளியிட்ட ஆடியோவும், கொள்ளையடித்த 30,000 கோடி ரூபாயை என்ன செய்வது என்று தெரியாமல் முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் தவிப்பதாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டு என்னவாயிற்று என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுபோல் பல விசாரணைகள் தற்போது சைலண்ட் மோடுக்கு மாறியதனுடைய மர்மம் என்ன என்று கேள்வி எழுப்பக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபோது மெட்ரோ ரயில் திட்டம் ஒப்பந்ததாரரிடமிருந்து பல கோடி ரூபாய் கையூட்டு பெற்றதாக அண்ணாமலை தெரிவித்த குற்றச்சாட்டு என்னவாயிற்று என்றும் கேள்விகளுக்கு மேல் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2024 ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது பாஜக ஓட்டுக்காக காசு கொடுக்காது என்று மேடை போட்டு முழங்கிய அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக வேட்பாளர்கள் தேர்தலின் போது செலவிட்ட பணத்திற்கும் சென்னை காவல்துறையிடம் பிடிபட்ட ரூபாய் 4 கோடி வழக்கிற்கும் தற்போது அண்ணாமலையிடம் என்ன விளக்கம் கூறுவார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2019 ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது பிரதமர் மோடி அவர்கள் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களை மனு தாக்கல் செய்ய அழைத்ததாகவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுத்ததாகவும், இதனால் மானமுள்ள அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவராக எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தார்பாயில் வடிகட்டிய பொய்யை கூறியுள்ளார் என்று தெரிவித்திருக்கிறார். 2019 நாளாந்தர பேர்வழி எங்கிருந்தார் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், இவர் அரசியலுக்கு எப்போது வந்தார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான் இணைந்தார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2021 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பரப்புரையின் போது எங்கள் கழக பொதுச் செயலாளரின் பின்னே கைகூப்பி நின்றதும், அரவக்குறிச்சி தொகுதியில் பிரதமர் மோடி அவர்களின் பெயர் சுவர் விளம்பரங்களில் அழித்ததும் சமூக ஊடகங்களில் இன்றளவும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 2022 ஆண்டு அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசும்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் 2 விதமாக பார்க்கிறேன் என்றும், ஒன்று அரசியல்வாதியாகவும் இன்னொன்று காவல்துறையில் நான் ஒரு பொறுப்பிலே இருந்தது, ஒரு முதலமைச்சராக ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று பல அதிகாரிகள் கனவு காண்பார்கள், அவருடைய ஆட்சி உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை ஒரு பொற்கால ஆட்சி என்றுதான் சொல்லுவேன் என்றும், இதுபோன்ற தமிழக மக்கள் எங்கே சென்றாலும் கூட இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்றும், அந்த ஆட்சி இன்று இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் முதலமைச்சராக இல்லையே என்றும், அப்படிப்பட்ட மாமனிதர் அவருக்கு அருகிலே அமர்ந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெருமை, எனக்கு பெருமை என்று கருதுகிறேன் என்றும், இதுபோல அண்ணாமலை பேசிய பல உண்மைகள் ஒளிநாடா வடிவில் இன்றும் சமூக ஊடகங்களில் உலா வருவதை நேரம் இருந்தால் அண்ணாமலை பார்த்துவிட்டு கேட்க வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை அருகிலே இருந்த திருச்சி சூர்யா 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது மணல் மாஃபியாக்களிடமிருந்து 200 கோடி ரூபாய் வாங்கிய போது உடனிருந்ததாகவும், எனக்கு மட்டும் கொடுத்தால் பத்தாது, மத்திய இணை அமைச்சராக உள்ள திரு முருகனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி 100 கோடி ரூபாய் கொடுத்ததையும் நான் அறிவேன் என்று பொதுவெளியில் சூர்யா பேசியது சமூக ஊடகங்களில் உள்ளது என்றதையும் தெரிவித்திருக்கிறார்.
சூர்யா குற்றச்சாட்டுகள் உள்நோக்கத்துடன் இருந்திருந்தால் அண்ணாமலை ஏன் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எங்கள் கழக பொதுச் செயலாளர் பற்றி கடந்த சில ஆண்டுகளாக திமுகவினர் கக்கி வந்த விசதத்தை அவர்களுடைய புது கொள்ளை கூட்டாளியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை மீண்டும் வாயில் போட்டு விழுங்கி வாந்தி எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். 2026 தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடைக்காது என்று அண்ணாமலை சாபமிடுகிறார். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் இந்த இயக்கம் வேறு ஒருவர் கைக்கு போய்விடும் என்று ஆருடம் சொன்ன அதி மேதாவிதான் இந்த அண்ணாமலை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகுதியை மக்கள் தீர்மானிப்பார்கள். இந்த கபட வேடதாரியினுடைய பொய்க்கால் ஆட்டத்திற்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் வினை வலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்கிற திருக்குறளினுடைய பொருள் உணர்ந்து அரசியலில் களமாடுபவர் எங்கள் ஒப்பற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்றும் அண்ணாமலையுடைய பருப்பு இந்த தண்ணீரில் வேகாது என்பதை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்குமார், தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். திமுக உடனான கள்ள உறவை எடுத்துரைத்த தங்கள் கழக பொதுச்செயலாளர் மீது நெருப்பை கக்கிய அரசியல் அரைவேக்காடு அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மருமகனும் தவிப்பதாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டு என்னவாயிற்று என அதிமுக முன்னாள் அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சரின் மருமகனும் தவிப்பதாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டு என்னவாயிற்று என அதிமுக முன்னாள் அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுபோல் பல விசாரணைகள் தற்போது லைம்லைட் மோடிக்கு மாறிய சம்பவம் என்ன என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அங்கேயா கீழே